எல்லாத்துக்கும் இன்றைக்கி புதன்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 8 வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர்கள், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அவன் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அதற்கு வியாதியஸ்தன் படுத்திருந்த இயேசு கண்டு, அவன் வெகு காலமே வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனுமில்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த வசனத்தில் நம்ம என்ன இப்போ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எருசலேமில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. குளத்து பக்கத்தில் வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. அந்த குளத்தை எப்போமாவது ஒரு தேவதூதன் வந்து கலக்கும்போது அதில் யார் முன்னாடி இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்க சரியாயிருது. ஆனால் அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்க மனுஷன் அவனால் எந்திரிச்சு நடந்து போக முடியாது. அதை இயேசு அறிந்து அவன்கிட்ட கேட்குறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்குறாரு. அவன் சொல்கிறான், விவரத்தை சொல்கிறான். ஆமாம், நான் சொஸ்தமாக விரும்புகிறேன், ஆனால் இந்த குளத்தில் என்னால் இறங்க முடியல, யாராவது எனக்கு முன்னாடி போயிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் படுக்கை எழுந்து கொண்டு நட போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனுக்கு உடம்பு சரியாயிருது, சொஸ்தமாயிருதான். இப்படிப்பட்ட தேவன் தான் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட வியாதியையும் குணப்படுத்த அவரால் முடியும். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இப்படி அற்புதம் செஞ்சார். இப்பவும் இதே மாதிரி அற்புதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூலோகத்தில் எத்தனையோ மக்கள் வியாதியிலேருந்து, கஷ்டத்திலேருந்து சமாதானத்தில் கிடைக்கிறதுக்கு எல்லாம் இயேசுவை தேடி போகிறாங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்களும் இயேசுவை தேடி வாங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த பைபிள் படிங்க, எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை விசுவாசிங்க. அவரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். உங்களுக்காக அவர் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து மறுபடியும் வரப்போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் நன்றி.